ஹாய் சிஸ்டர்ஸ், போன கிளாஸ்ல ஸ்ட்ரைட் கிரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஸ் கிரெயின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இன்னைக்கு இந்த வீடியோல அதை எந்த இடத்துல யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு சொல்றதுக்காக ஒரு மினியேச்சர்ல நான் ஒரு பேட்டர்ன் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்ட்ரைட்டா போட்டிருக்க லைன்ஸ்லாம் ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ், இப்படி ஹரிசாண்டலா போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த லைன்ஸ் எல்லாமே கிராஸ் கிரெயின்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க, இதுதான் இதனுடைய செல்வெஜ். செல்வெஜ்ஜுக்கு பேரலா இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ். செல்வெஜ்ஜுக்கு பெர்பெண்டிகுலரா செங்குத்தா இருக்கு இல்லைங்களா, இது எல்லாமே கிராஸ் கிரெயின்ஸ். இது சென்டர் ஃப்ரண்ட் லைன். சென்டர் ஃப்ரண்ட் லைன்ல கரெக்டா என்னுடைய சென்டர் பிளேஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இது சைட் லைன். சைட் லைன்ல என்னுடைய சைடை நான் பிளேஸ் பண்றேன். இந்த சைட் லைன்ல இந்த கிளாத் வந்து போய் பிளேஸ் ஆகுது. எப்பவுமே ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் உங்களுடைய லென்த்ல பிளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க குர்த்தி ஸ்டிச் பண்றீங்கன்னா குர்த்தியோட லென்த்ல உங்களுடைய செல்வெஜஸ் இருக்கணும், அதாவது ஸ்ட்ரைட் கிரெயின்ஸ் இருக்கணும். அதே இது இந்த கிராஸ் கிரெயின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஹரிசாண்டலா ரவுண்டா என்ன மெஷர்மெண்ட்லாம் எடுப்பீங்க, ஹிப் மெஷர்மெண்டா இருக்கட்டும், வேஸ்ட் மெஷர்மெண்டா இருக்கட்டும், பஸ் மெஷர்மெண்டா இருக்கட்டும், அதுக்கு எல்லாமே இந்த கிராஸ் கிரெயின்ஸ்ல நீங்க பிளேஸ் பண்ணணும். லைட்டா அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகும். இப்போ நான் இது ரெண்டையுமே பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கு இல்லைங்களா, நார்மலா என்ன செய்வோம், இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை தான் நம்ம டாட்டா கன்வெர்ட் பண்ணுவோம். இங்க எக்ஸஸா ஃபேப்ரிக் இருக்கு, சென்டர் லைனோட மீட் ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை தான் நம்ம டாட்டா மாத்துறோம். இந்த இடத்துல நான் பின் பண்றேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக்கை இங்க டாட்டா நீங்க பிடிச்சீங்கன்னா இந்த கிராஸ் கிரெயின் லைட்டா மாறி இருக்கும். இந்த கிராஸ் கிரெயின் லைட்டா இப்படி மாறுறதுனால இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்கும், உங்களுடைய கப் ஷேப்பை இன்னும் பெர்ஃபெக்டா காட்டும். இப்போ புரியுதுங்களா, ஸ்ட்ரைட் லைன்ல என்னென்ன மார்க் பண்ணணும், அதே இது கிராஸ் கிரெயின்ல என்னென்ன மார்க் பண்ணணும்னு. ஸ்ட்ரைட் லைன்ல லென்த்தை தான் மார்க் பண்ணணும், கிராஸ் கிரெயின்ல ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணணும். ரவுண்ட் மெஷர்மெண்ட்ல மார்க் பண்ணி டாட் பிடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிராஸ் கிரெயின் பயாஸ்டா லைட்டா ஸ்ட்ரெச் ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கான வீடியோவை நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.